விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன்னர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே ஈரான் 4 ஆளில்லா விமானங்களை கொண்டு கப்பல் ஒன்றை தாக்கியிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம். ஈரான் ஹெர்மோஸ் ஜலசந்தியில் பயணிக்கும் கப்பல்களை குறிவைத்து குறைந்தது 4 ஒருவழி தாக்குதல் ஆளில்லா விமானங்களை ஏவி கடல்வழி போக்குவரத்தை தடுத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன்னர் ட்ரூத் சமூக வலைதளத்தில் அறிவித்துள்ளார். அவ்வாறு வட்டமிட்டுக் கொண்டிருந்த ஏவுகணைகளில் ஒரு பாரிய விலை உயர்ந்த சரக்கு கப்பலின் மேல் தளத்தை நேரடியாக தாக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அறிவிப்பில் இன்னும் சில விடயங்களும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் நாங்கள் பார்த்தாக வேண்டியிருக்கிறது. இந்த தாக்குதலால் கப்பலின் கட்டமைப்பில் சேதம் ஏற்பட்ட போதிலும் கப்பல் தொடர்ந்து இயங்கக்கூடியதாக இருந்ததுடன் அதன் கப்பல் வழித்தடத்தில் பாதுகாப்பாக பயணிக்கவும் முடிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மற்ற 3 ஆளில்லா விமானங்களும் தங்கள் இலக்குகளை தாக்குவதற்கு முன்பே அவற்றை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாகவும் அவர் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் நாங்கள் சற்று விரிவாக பார்த்தால் எங்களுக்கு சில செய்திகளை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அன்பான நேயர்களே, இப்போ அமெரிக்க ஜனாதிபதி இதன் ஊடாக சொல்ல வருவது என்ன? அதாவது அமெரிக்காவினுடைய போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறி ஈரான் செயற்படுகிறது. இதனைத்தானே அவர் சொல்ல வருகிறார். அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய விதிமீறல்களுள் ஒன்றாக மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் ஒரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும். இதில் திரைமறைவில் ஈரான் இது பற்றி இன்னும் உறுதியாக அறிவிக்கவில்லை. காரணம், அங்கே துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டு அது தொடர்ந்து 3 நாட்களுக்கு அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, திங்கட்கிழமை வரை. இந்த நிலையிலே இதில் நாங்கள் மறைமுகமாக ஒரு காரணை பார்க்கணும். மறைமுக காரணம் என்பதை விட தெளிவாக தெரிகின்ற ஒரு காரணம். மறைமுக காரணம் தெளிவாக என்ன தெரிகிறது? இஸ்ரேல் ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்காவும் ஈரானும் ஒன்றிணைந்து செயற்படுவதை விரும்பவில்லை. அது உங்களுக்கு தெரியும். ஈரான் மீதான தாக்குதல்கள் நடாந்த போது கூட ஈரானினுடைய பெயரை பயன்படுத்தி இஸ்ரேல் பல தாக்குதல்கள் நடாத்தியிருந்தது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று தெரியவில்லை. அதை போன்ற ஒரு செயலை ஏன் இஸ்ரேல் இந்த இடத்தில் செய்திருக்கக்கூடாது? இஸ்ரேல் ஏன் ஈரானினுடைய திசையிலிருந்து அவர்களினுடைய விடயங்களை பயன்படுத்தி இந்த கப்பல்களை தாக்கி இருக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி அங்கே எழுகிறது. இதற்கு விடை தெரியவில்லை. ஆனால் அது இரு தரப்பும் என்ன சொல்ல போகிறது என்பதனை பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் அந்த கப்பலை ஈரான் தாக்கியதை போன்று அவர்கள் தாக்கியிருக்கலாம். ஏன் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மீண்டும் ஒரு பதற்ற நிலையை உருவாக்கும் பொருட்டு. ஏனென்றால் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்படுவது அவர்களுக்கு அவசியமற்ற ஒன்றாக அவர்கள் கருதுகிறார்கள். ஒரு தேவையற்ற விடயமாக கருதுகிறார்கள். ஒரு வேண்டத்தகாத விடயமாக கருதுகிறார்கள். அவை இஸ்ரேலுக்கு தேவையை தொடர்ந்து பதற்ற நிலையை பிரகடனப்படுத்தி கொண்டே இருப்பது, அமெரிக்காவை இதனுள் வைத்து கொண்டிருப்பது, ஈரானினுடைய தடுக்கப்பட்ட பொருளாதாரம் மீண்டும் அவர்களுடைய கைகளுக்குள் செல்வதை தடுப்பது, இந்த தடுக்கப்பட்ட விடயங்கள், அதாவது தடுக்கப்பட்ட பொருளாதாரம் என்பது முடக்கப்பட்ட சொத்துகள், இவை ஈரானுக்கு வந்து விட்டது என்றால் அது வறிய நிலையிலிருந்து மீண்டும் மீளும் என்ற ஒரு அபாய நிலை அவர்கள் கருதுகிறார்கள். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று என தோன்றுகிறது. ஆனால் விரிவான தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் தான் அவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது எந்த நாட்டு கப்பல், தேசிய கொடி, எங்கு பயணித்தது என்பது தொடர்பில் தகவல்கள் இல்லை. ஆனால் அந்த கப்பல் பாதுகாப்பாக அடுத்த துறைமுகத்தை நோக்கி பயணத்தை எங்கு செல்கிறதோ அங்கு நோக்கி செல்கிறது, அங்கு நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது என்று அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அதனை இந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தாக வேண்டியிருக்கிறோம். தொடர்ந்து மனிதர்கள் மாணவர்களே.